அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் திருச்செந்தூர் முருகப்பெருமானை நினைத்து வீட்டில் இருந்தபடியே இந்த ஒரு வார்த்தையை ஒரு 3 முறை சொல்லி பாருங்க. கண்டிப்பாக இது உங்கள் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய அற்புதமாக நிச்சயமாக அமையும். உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் நினைக்கிறபடி நல்லபடியாக மாறும். அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்குறோம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்க்கையில் எந்த விதமான தடைகள் இருக்கட்டும், பிரச்சனைகள் இருக்கட்டும், அதை கண்டு நம்ம பயந்து ஓடாமல் அதை எதிர்த்து தைரியமாக போராடணும் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான வெற்றி நமக்கு நிச்சயம் கிடைக்கும். என்ன, நம்மளுடைய கஷ்டங்களை நம்ம எதிர்த்து போராடுற அந்த மன தைரியம் நமக்கு வேணும். அதனால வாழ்க்கையில் தடைகள் வருதோ, பிரச்சனைகள் வருதோ அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக பயப்படக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கை நல்லபடியாக மாறும். சீக்கிரமாகவே இந்த கஷ்டங்கள் எல்லாமே பறந்து போகும் அப்படிங்கிற அந்த முழு நம்பிக்கையோடு நம்ம எந்த செயல் செய்தாலும் கண்டிப்பாக கடவுள் நிச்சயம் நமக்கு கை கொடுத்து உதவுவார். அப்படிப்பட்ட ரொம்ப சக்தி வாய்ந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை நினைத்து நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை ஒரு 3 முறையாவது சொல்லிட்டு அந்த நாளை ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எப்படிப்பட்ட பிரச்சனைகள், தடைகள், கஷ்டங்கள், துயரங்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக திருச்செந்தூர் முருகப்பெருமான் அதை போக்க வல்லவர். அதனால திருச்செந்தூர் கோயிலுக்கு நம்ம செல்றதுக்கே பல தடைகள் தாண்டி நம்ம செஞ்சாலே நம்மளுடைய தலையெழுத்து நல்லபடியாக மாறும் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. அதனால எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும் சரி, திருச்செந்தூர் கோவிலுக்கு போக முடிந்தவர்கள் கண்டிப்பாக மாதத்திற்கு ஒரு முறையாவது சென்று வழிபட்டு வாங்க. எழுத்தையே மாற்றி கொடுப்பவர் திருச்செந்தூர் முருகப்பெருமான். அதனால போக முடியாதவர்கள் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே தினமும் அவரை நீங்கள் வணங்குங்க. கண்டிப்பாக அவர் உங்களுக்கு எல்லா விதமான அற்புதங்களையும் நிச்சயம் புரிந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நல்லவற்றையும் நடத்தி காட்டுவார். சரிங்க, இப்போ என்ன சொல்லணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். திருச்செந்தூர் அப்படின்னாலே அங்கே சண்முகர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானவர். அதனால நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா, சண்முகா போற்றி, ஓம் சரவணா போற்றி, ஓம் சண்முகா போற்றி, ஓம் சரவணா போற்றி. கண்டிப்பாக இதை நீங்கள் சொல்லுங்கள். எல்லாமே நல்லபடியாக நடக்கும். முருகர் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக வருவார், அற்புதங்கள் நிகழ்த்துவார். நீங்கள் கேட்டபடி, நீங்கள் ஆசைப்பட்டபடி உங்களுடைய எதிர்காலம் நல்லபடியாகவே மாறும். அதனால் முழு நம்பிக்கையோடு நீங்கள் சொல்லுங்கள். எல்லாமே நல்லபடியாக நடத்தி காட்டி உங்களுக்கு அவர் உறுதுணையாக இருப்பதையும் அவர் காட்டுவார்.